नमस्कार सब लोग। क्या आपको लगता है कि हिंदी सीखने के लिए हजारों शब्दों याद करने ज़रूरी है? अगर आप ऐसे सोचते हैं तो आज आपका सोचने का तरीका बदलने वाला है। सच तो है कि अगर आपको सिर्फ 20 से लेकर 25 शब्द भी अच्छी से आते हैं तो आप किसी भी परिस्थिति में अपनी बात आसानी से कह सकते हैं। चाहे ऑफिस हो, बाजार हो या किसी नए शहर में बातचीत करने हो, बस सही शब्दों का इस्तेमाल आना चाहिए। आज का इस वीडियो में आपको दिखाऊंगा कि सिर्फ कुछ आसान शब्दों का उपयोग करके आप कैसे एक पूरी बातचीत कर सकते हैं। तो चलिए शुरू करते हैं और सीखते हैं कम शब्दों में ज़्यादा बोलना है। हाय एवरीवन, you might be surprised because I have started this video in Hindi. Normally, I begin in English or Tamil, but today I want to help you understand the words and pronunciation by starting in Hindi. After this, I will continue as usual the same way I explained. Right? Do you think you need to learn thousands of words to speak Hindi? If you think so, today your thinking is going to change. The truth is, if you know just 20 to 25 words properly, you can manage any situation and express yourself easily. Whether it is office, market, or talking in a new place, you just need to know and find out how to use the words. In today's video, I will show you how you can create a full conversation using a few simple words. So let's start see the conversation. எல்லோருக்கும் வணக்கம். இந்த உரையாடல் வந்து ஒரு எம்ப்ளாயிக்கும் ஒரு மேனேஜருக்கும் நடுவில் நடக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20லிருந்து 25 வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை உங்களால் வந்து பிரேக் பண்ண முடியும். சரிங்களா? இது இப்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ரிப்பீட்டடாக ஒரே வார்த்தையை தான் திரும்ப திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணுவோம். அது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்னென்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறீங்கன்னு. அதிகபட்சம் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20லிருந்து 25 வார்த்தையை தாண்டாது. ஸோ நீங்கள் எந்தெந்த பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதே வார்த்தையை திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்வர்சேஷனில் என்ன மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க, முதல் அந்த வார்த்தைகளை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷனில் அந்த வார்த்தைகள்லாம் எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? ரைட். முதல் வார்த்தை காம். காம் அப்படின்னா ஒர்க். பேஜ்னா அனுப்புதல், டு சென்ட். பேஜ்னா தேக்னா பார்க்கிறது, டு லுக் ஆர் செக். கர்னா செய்தல், டு டூ. போல்னா சொல்லுதல். சமஜ்னா புரிய வைத்தல், இல்லாட்டினா புரிஞ்சுக்கிறது. சமஜ்னா. நமஸ்தே. நமஸ்தேங்கிறது ஹலோ. தன்யவாத், தேங்க்யூ. கிருப்யா ப்ளீஸ், தயவு செய்து. ஹா ஆமாம். டீக் ஹே சரி. மதத் உதவி. ஸோ இந்த ஒரு 12 வார்த்தைக்குள்ளே தான் மேக்ஸிமம் ப்ளே ஆகும். அது போக ஒரு 8 வார்த்தைகள் நான் கொடுக்குறேன். அந்த வார்த்தைகளும் சேர்ந்து தான் நம்ம பேச போகிற கான்வர்சேஷனில் வார்த்தைகள் வந்து ப்ளே ஆகும். சரிங்களா? ரைட். அபி. அபினா இப்பொழுது, நவ். ஜல்தி, குயிக்லி. ஜல்தி, குயிக்லி. சுரு ஆரம்பித்தல், ஸ்டார்ட். தையார் ரெடி. தையார் அப்படின்னா தயாராக இருக்கிறது. ஹிந்துஜார் வெயிட் பண்ணுறது. ஹிந்துஜார் அப்படின்னா வெயிட் பண்ணுறது, இல்லாட்டினா எதிர்பார்க்கறது. ஆஜ். ஆஜ்னா டுடே. கல் அப்படின்னா டுமாரோ, இல்லாட்டினா நேற்று. அந்த சென்டென்ஸோட வெர்பை வச்சு தான் அந்த கல்ங்கிற மீனிங் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். கல்ங்கிறது வந்து நாளைய குறிக்கும், நேற்றையும் குறிக்கும். அந்த வெர்போட தன்மையை வச்சு நம்ம மீனிங் வந்து அர்த்தப்படுத்திக்கலாம். பாத்மே பிறகு. பாத்மே அப்படின்னா பிறகு. இந்த 20 வார்த்தைகள் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், உங்களால் ஈஸியாக வந்து நீங்கள் ஆஃபீஸ் வேலையை மேனேஜ் பண்ண முடியும். ஏதாவது கிளைண்ட்டை பேசணுன்னா உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். சரிங்களா? ரைட். அந்த கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிக்குதுங்கிறத பார்த்துருவோம் வாங்க. नमस्ते सर. नमस्ते सर. क्या आप
अभी फ्री है? क्या आप अभी फ्री है? வணக்கம் சார், நீங்கள் இப்போது ஓய்வாக இருக்கிறீர்களா? ஃப்ரீ ஹே அபி, அபினா இப்பொழுது. ஃப்ரீ ஹே, ஃப்ரீனா ஓய்வாக இருக்கிறீர்களா? நமஸ்தே அப்படின்னா வணக்கம், நார்மலாக சொல்கிறது. கியா, கியான்னு ஒரு கேள்வி கேட்கும்போது கியா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. கியா ஆப் நீங்கள், அபி இப்பொழுது, ஃப்ரீ ஹே ஓய்வாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு எம்ப்ளாயி. அதுக்கு மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, ஹா போலோ क्या काम है? हाँ ஆம் போலோ क्या काम है? சொல்லுங்கள், போலோ அப்படின்னா சொல்லுங்கள், क्या काम है என்ன வேலை இருக்குது, क्या அப்படின்னா என்ன, काम है அப்படின்னா என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்குறாரு. சரிங்களா? அதுக்கு எம்ப்ளாயி என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாருங்கிறத பார்த்துருவோம். मुझे एक रिपोर्ट भेजनी है, क्या आप देख सकते हैं? मुझे एक रिपोर्ट भेजनी है, क्या आप देख सकते हैं? मुझे எனக்கு இல்லாட்டினா நான், एक रिपोर्ट भेजनी है ஒரு அறிக்கை அனுப்ப வேண்டும், क्या आप देख सकते हैं நீங்கள் சரிபார்க்க முடியுமா, உங்களால் சரிபார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. क्या आप देख सकते हैं, देखना பார்த்தல், देख सकते हैं சரிபார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. मुझे एक रिपोर्ट भेजनी है, क्या आप देख सकते हैं ஒரு அறிக்கை அனுப்ப வேண்டும், உங்களால் அதை சரிபார்க்க முடியுமா. இந்த முஜேங்கிறது நான் இல்லாட்டினா என்னை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இந்த இடத்துல வந்து நான். சரிங்களா? முஜே एक रिपोर्ट भेजनी है, क्या आप देख सकते हैं ஒரு அறிக்கை அனுப்ப வேண்டும், உங்களால் அதை சரிபார்க்க முடியுமா. आप देख सकते हैं. ठीक है मुझे फाइल भेजो. ठीक है मुझे फाइल भेजो. சரி, ठीक है அப்படின்னா சரி, எனக்கு அந்த ஃபைலை அனுப்புங்க, அந்த கோப்பை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். मैं अभी बेचता हूँ, मैं अभी बेचता हूँ. मैं நான், அபி எப்பொழுதே, அதாவது உடனே, அபி பேச்தா ஹூம் அனுப்புகிறேன். பேச்தா அப்படின்னா அனுப்புதல். இது அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை அஃபிஷியலாக. ஸோ இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மே அபி பேச்தா ஹூம், நான் அதை இப்போவே அனுப்புகிறேன். ஜல்தி பேஜோ, மீட்டிங் சுரு ஹோனே வாலி ஹே. ஜல்தி பேஜோ, சீக்கிரம் அனுப்புங்க. ஜல்தி, ஜல்தினா விரைவாக அனுப்புங்க. மீட்டிங் சுரு ஹோனே வாலி ஹே. மீட்டிங் சுரு அப்படின்னா ஆரம்பிக்க போகுது, ஹோனே வாலி ஹே அப்படின்னா மீட்டிங் ஆரம்பிக்க போது, சீக்கிரம் அனுப்புங்க. விரைவாக அனுப்புங்கள், கூட்டம் தொடங்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்கிறார். அதுக்கு எம்ப்ளாயி வந்து டீக்கே சார், டீக்கே சார் அப்படின்னா சரி சார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து எம்ப்ளாயி என்ன சொல்கிறாருன்னா, ஃபைல் அனுப்பிட்டார். சார் मैंने फाइल भेज दी है, कृपया देख लीजिए. சார் मैंने फाइल भेज दी है. சார் நான் கோப்பை அனுப்பிவிட்டேன், அதாவது ஃபைலை அனுப்பிவிட்டேன். மேனே நான், இந்த நேங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்ச உடனே சொல்கிறது. மேனே ஃபைல் பேஜ் தி ஹே அனுப்பிவிட்டேன். கிருப்பியா தயவு செய்து, இந்த கிருப்பியாங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பொலைட்டாக சொல்லும்போது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கோவப்படாமல் கேட்பாங்க. கிருப்பியா தேக் லீஜியே, தயவு செஞ்சு பாருங்கள். தேக் லீஜியே அப்படின்னா சரி பாருங்கள், இல்லாட்டினா பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கிருப்பியா அப்படின்னா பொலைட் மேனராக சொல்கிறது தயவு செய்து. மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, ரிப்போர்ட் டீக் ஹே லேக்கின் தோடா பத்லாவ் கர்னா ஹே. ரிப்போர்ட் டீக் ஹே அறிக்கை நன்றாக உள்ளது, லேக்கின் ஆனால், தோடா பத்லாவ் கர்னா ஹே சிறிய மாற்றங்கள் தேவை. ஆனால், ஆனால்னா லேக்கின், தோடா கொஞ்சம், பத்லாவ் கர்னா ஹே சிறிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எம்ப்ளாயி கியா பத்லாவ் கர்னா ஹே அப்படின்னு கேட்குறாரு. என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும், இல்லை என்ன மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. ரைட்? அடுத்து என்ன சொல்கிறாரு மேனேஜர் அப்படின்னா, ஏ காம் ஆஜி
कदम करना है ये काम இந்த வேலை आज ही இன்றே கதம் கர்னா ஹே முடிக்கப்பட வேண்டும் ये काम आज ही கதம் கர்னா ஹே இந்த வேலை இன்றே முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு மேனேஜர் சொல்றார் ठीक है सर मैं कर देता हूँ ठीक है सर मैं कर देता हूँ சரி சார் நான் செய்கிறேன் ठीक है சார் அப்படின்னா ஓகே मैं कर देता हूँ அப்படின்னா நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா अगर मदद चाहिए तो बताना अगर मदद चाहिए तो உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் तो बताना அப்படின்னா சொல்லுங்கள் என்னிடம் சொல்லுங்கள் அகர் மதத் சாகியத்தோ மதத் அப்படின்னா உதவி சாகியத்தோ அப்படின்னா தேவைப்பட்டால் பத்தானா அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் இது மேனேஜர் சொல்கிறதுனால என்னிடம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் சரிங்களா அகர் மதத் சாகியத்தோ பத்தானா உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறார் தன்யவாத் சார் நன்றி சார் அப்படின்னு எம்ப்ளாயி சொல்லி முடிக்கிறார் சரிங்களா இந்த கான்வர்சேஷனை முழுசாக பாருங்கள் அந்த வார்த்தைகளை ஒரு வாட்டி ரிப்பீட்டடாக சொல்லி சொல்லி பாருங்கள் உங்களுக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னா சின்ன சின்ன சென்டென்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஹிந்தி பேச முடியும் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ